கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளா மாநிலம் இயற்கை அழகால் நிறைந்த ஒரு பிரதேசமாகும். மேற்கு தொடர்ச்சியின் மலைத்தொடர் இந்த மாநிலத்தை செழிப்பாக்கி பச்சை பசேல் என பராமரித்து வருகிறது. மலைகளும் ஆறுகளும் வயல்களும் நிறைந்த கேரளா மாநிலத்திற்கு தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிநாட்டிலிருந்து கூட ஏராளமான சுற்றுலாவினர் ஆண்டுதோறும் வருகை தருகின்றனர். கேரளாவின் எந்த பகுதிக்கு சுற்றுலா சென்றாலும் அதன் அழகு நம்மை அப்படியே மயக்கிவிடும். இங்கேயே தங்கிவிட மாட்டோமா என்பது போன்ற உணர்வு ஏற்படுவது சகஜம்தான். கண்கொள்ளா காட்சிகளும் சில்லென்ற சீதோஷ்ண சூழலும் நம்மை அங்கேயே தங்கியிருக்கும் வகையில் கனவு காண வைத்துவிடும். கேரளா சுற்றுலா சென்று திரும்பிய பலருக்கும் அங்கு ஒரு சின்ன அறையாவது சொந்தமாக நமக்கென இருக்கக்கூடாதா? அப்படி இருந்தால் நாமும் நண்பர்கள் குடும்பத்தினருடன் அடிக்கடி கேரளா சென்று இளைப்பாறி வரலாமே என்ற ஏக்கம் இயல்பானது. கேரளாவில் நிலம் போன்ற சொத்துக்களை வாங்க முடியுமா என்ற சந்தேகம் இங்கே பலருக்கும் எழக்கூடும். இதற்கு பதில் முடியும் என்பது நம்மால் கேரளாவில் சொத்து வாங்கலாம். இதற்கு தடை ஏதும் கிடையாது. கேரளாவில் சொத்து வாங்குவதற்கு ஒரே ஒரு தகுதி இந்திய குடிமகனாக இருந்தால் போதுமானது. கேரளா உட்பட இந்தியர் ஒருவர் இந்தியாவின் எந்த பகுதிகளிலும் எங்கு வேண்டுமானாலும் சொத்து வாங்கலாம். இதற்கு ஆதார் எண், பேன் கார்டு போன்ற இந்திய அரசால் வழங்கப்படும் அடையாளச் சான்றுகள் இருந்தால் போதுமானது. சொத்து வரி போன்ற வரிகளையும் சொத்து பதிவு கட்டணத்தையும் செலுத்தினால் போதுமானது. தமிழ்நாடு போலவே கேரளாவிலும் நம்மால் எங்கும் சொத்து வாங்க முடியும். அதே நேரத்தில் சொத்து பதிவு கட்டணம் என்பது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தகுந்தபடி மாறுபடும். சொத்து வரியானது அந்தந்த மாநில அரசுகள் நிர்ணயம் செய்துள்ளபடி வேறு வேறாக இருக்கும். உங்களுக்கும் கேரளாவில் ஒரு சென்ட் நிலமாவது வாங்கிவிட மாட்டோமா என்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கிவிடலாம். அதற்கு எந்த தடையும் இல்லை. முன்னதாக காஷ்மீர் மாநிலத்தில் மட்டுமே நம்மால் சொத்து வாங்க முடியாது என்ற நிலை இருந்தது. ஆனால் அண்மையில் காஷ்மீர் மாநிலத்திற்கான சிறப்பு சட்டப்பிரிவு 370 மத்திய அரசு ரத்து செய்த பின்னர் காஷ்மீரிலும் கூட நம்மால் சொத்துக்களை வாங்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.